காலை வணக்கம் ரேடியோ. இன்னைக்கு நாள் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, 3வது நாளான இன்னையோட இந்த கேரளா ட்ரிப் முடியுது. ஆனாலும் நம்ம பாய்ஸ்க்கு எனர்ஜி லெவல் 1% கூட கம்மியாகல. அதை இன்னைக்கு ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போற வழி ஃபுல்லா இறங்கி ஃபுல் டான்ஸ் மோட்ல தான் இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தங்கி இருந்த பிளேஸை வெக்கேட் பண்ணிட்டு கீயும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நமக்கு எந்த பெரிய பிளானும் கிடையாது. மூணார் போறோம், கொஞ்சம் ஷாப்பிங் கீப்பிங்லாம் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ போற வழியிலே நிறைய வியூ பாயிண்ட்ல இருந்ததுனால ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்ல இறங்கணும். இன்னையோட 2வது ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அதுலயும் போறவங்கலாம் காரை நிப்பாட்டி பாக்குற அளவுக்கு நம்ம பாய்ஸோட ஆட்டம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இதுலயும் நான் இந்த பச்சை சட்டை காரனை பத்தி சொல்லி ஆகணும். இவன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சார்பாட்டா பரம்பரை சூர்யானு. நம்ம டீம்லயே கொஞ்சம் பயங்கரமான புத்திசாலி இவன் தான். ஆனா இது வரைக்கும் நான் இவனை இவ்வளவு ஜாலியா பார்த்ததே இல்ல. சோ அவனை அப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இது என்ன மாதிரியான டான்ஸ் டைப்னு எனக்கு தெரியல. அவன் கிட்ட கேட்டா ஃபீல் பண்ணுவானு நான் அவன் கிட்ட கேட்கல. வந்ததுக்கு நல்ல மலையில ஒரு சூடான மேகி எல்லாம் உள்ள அமிச்சிட்டு அடுத்த பிளேஸுக்கு போனா போற வழி ஃபுல்லா பனிமூட்டமா ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமா கேப் இல்லாம தான் இறங்கணும். ஆனா அந்த கேப்ல நம்ம பாய்ஸோட 3வது ஆடலும் பாடலும் நீச்சு இறங்கிட்டானுங்க. அதுலயும் நம்ம சிங்கப்பூர் சித்தப்பாக்கு கல்யாணம் ஆகி இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே சிஸ்டர் வீட்டில் விட்டு வந்து நம்ம கூட ஆடிட்டு இருக்கான். ஏதோ என்னால முடிஞ்சதுன்னு இந்த கிளிப்பை சேர்த்து ஆட் பண்றேன். வீட்டில் போய் சம்மடி வாங்கட்டும். ஓகே, நம்ம டீம்லயே இன்னும் ஜெய்ப்பூர் ஜெய்யே, பிரேம் மாம்சே, அனலிஸ் தருண் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுக்கல. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கண்டிப்பா காமிக்கிறேன். ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர் என்னன்னா, உண்மையிலே எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் எல்லாத்தையும் தள்ளி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் கண்டிப்பா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுங்க, ரொம்ப சின்ன ட்ரிப்பா போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவ் நண்பர்களோட கிளம்புங்க. உங்க லைஃபும் உண்மையிலே பயங்கர பாசிட்டிவா கடந்து போகும். சரி, ஓகே, 3 ரீச் ஆன உடனே நல்ல லஞ்ச் ஒரு புடி பிடிச்சிட்டு கொஞ்சமா டீ தூள் நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தா நம்ம சித்தப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம கேரளால அடுத்து ஒரு 30 கோடி லாட்டரி திருவிழா நடக்க போதான். அதுக்கான டிக்கெட் பிரைஸ் 500 rupeesனால எல்லாம் ஒரு டிக்கெட் வாங்கிட்டாங்க. பட் நமக்கு தான் இந்த லக்கு மேல பெருசா நம்பிக்கை கிடையாதுல. நானு KF ஸ்டாங்க, நம்ம சார்பாட்டா அப்புறம் சூர்யானு எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு டிக்கெட்டை வாங்கியிருக்கோம். கண்டிப்பா 7 லக்குக்கு விழாது. இவனுக்கு லக்குல ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா நம்மளோட இன்டகிரேட்டட் விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் கூட பரவாயில்ல, சித்தப்பாலாம் அனிருத்தியா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு கான்சர்ட்ல பாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணியிருக்கான். அந்த லெவலுக்கு எல்லாம் பயங்கர ட்ரீம்ல இறங்கிட்டாங்க. அதே ட்ரீமோட நைட்டு சாப்பாட்டுக்கு வேணு பிரியாணி அப்படிங்கிற கடையில போய் ஆஜரானோம். கடை சைஸை பார்த்த உடனே நான் கொஞ்சம் லைட்டா உஷாராயிருக்கணும். ஆனா ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் லைட்டா ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தாங்க. ஒரு பிரியாணியோட விலை வந்து 400 rupees. அது ரொம்ப 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 கம்மியான குவான்டிட்டி. வேணு ஐயாக்கு எங்களால் ஒரு 7000 ரூபாய் லாபம். அண்ட் சக்சஸ்ஃபுல்லி ஃபைனலா ஒரு அழகான மூவியோட பல மெமரிஸோட இந்த ட்ரிப்பை ரொம்ப ஹாப்பியா நிறைய ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியோட சந்தோஷமா முடிச்சுக்கிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருங்க. குட் நைட். நாளைக்கு ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.